எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சட்டோரோ இல்ல இந்த மாதிரி 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள்ல தான் கையோ வந்து கடத்தப்பட்டா. அண்ட் அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு அவ இறந்து போனான். ஸோ இன்னைக்கு நான் வந்து கையோ கடத்தப்படுறதுல இருந்து நான் அவளை காப்பாத்திட்டேன். அண்ட் அவ இறந்து போறதுல இருந்து நான் அவளை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த இறந்து போற நாள், அதாவது அவளோட பர்த்டேக்கு முன்னாடி உள்ள நாளை நான் எக்ஸிடென்ட்னு சொல்றேன். ஸோ அந்த நாள் தான் கையோவை காப்பாத்துறதுக்கு எனக்கு கடைசியா கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அதனால அவளோட பர்த்டேக்கு முன்னாடி நான் அவளை காப்பாத்தியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சட்டோரோ சொல்றான். அடுத்த நாள் அவனோட ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதுல வந்து நம்ம சட்டோரோட சான்ஸ் சட்டோரோ விசஸ் ஹமாடா அப்படிங்கிற போட்டி வந்து நடக்குது. அண்ட் ஹமாடா இல்ல ரொம்பவே வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து பயங்கர டேலண்டான பர்சன். ஸோ கண்டிப்பா அவன்கிட்ட மோதினா எல்லாருமே தோத்துருவாங்கன்னு சொல்றான். நம்ம சட்டோராவும் ஹமாடாவை பார்த்துட்டு போய் நிக்க, நம்ம கையோ இல்ல இந்த மாதிரி நீ போய் லாடு, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா பேசுறான். அண்ட் சட்டோரா விசஸ் ஹமாடாக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹமாடாவும் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க மேட்ச்ல என்னவோ நம்ம ஹமாடாவை விட சட்டோரோ வந்து பயங்கரமா வந்து ஸ்பீடா தான் ஓடுறான். ஏன்னா நம்ம சட்டோரோ வந்து இப்போ 29 வயசு பையனுக்குள்ள ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி தான் அவனுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து ஹமாடாவை சீட் பண்ணி நான் ஜெயிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி நம்ம சட்டோரோ விட்டு கொடுக்குற நிலைமைக்கு வந்து போயிடுறான். ஏன்னா நம்ம சட்டோரோ வந்து 29 வயசு பையன், பட் ஹமாடா வந்து சின்ன பையன். ஸோ அதனால வந்து நம்ம சட்டோரோ விட்டு கொடுத்துட்றான். அண்ட் இது நம்ம கையோக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதனால அவளும் அந்த இடத்துல பேசாம அமைதியா போயிடுறா. நம்ம கென்யோக்கும் இது வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே வந்து தெரிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம சட்டோரோவும் அந்த மேட்ச் முடிஞ்ச கலைப்பில் வந்து சொல்வா இருக்க, நம்ம ஹமாடா வந்துட்டு இந்த மாதிரி உன்ன மாதிரி பசங்க இருக்கனால தான் நம்ம ஸ்கூலே ரொம்ப மோசமா இருக்கு, இப்படியாடா விட்டு கொடுத்து என்னோட மானத்தையே வாங்குவேன், எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சட்டோரோவை திட்டிட்டு போறான். அடுத்த சீன்ல நம்ம சட்டோரோவும் கையோட போய் பேசலான்னு போறான். பட் நம்ம கையோ இல்ல நம்ம சட்டோரோவை அவாய்ட் பண்ணிட்டு அவ போய் சடி போறா. எதுக்கு நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு நம்ம சட்டோரோ கேட்க, நீ மேட்ச்ல வேணும்னே விட்டு கொடுத்தேன்னு எனக்கு தெரியும், அதனால பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டோரோ கிட்ட நம்ம கையோ சொல்லிட்டு போறா. நம்ம சட்டோரோவுக்கும் கையோவை காப்பாத்துறதுக்கு கடைசி நாள் கையோட பர்த்டே தான் தெரியும். பட் அவனோட பர்த்டே என்னைக்குன்னு தெரியாது. அதனால அட்டெண்டன்ஸ்ல போய் அவனோட பர்த்டேவை பாக்குறதுக்காக யாரும் இல்லாத டைம் அட்டெண்டன்ஸுக்கு இடத்துக்கு போய் அவனோட பர்த்டே பாக்குறதுக்காக நம்ம சட்டோரோ இல்ல போய் பாக்குறான். அப்ப கரெக்டா அவனோட டீச்சர் அந்த இடத்துக்கு வந்து என்ன சட்டோரோ இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அவனும் உண்மையா சொல்லிடுவான், இந்த மாதிரி கையோட பர்த்டேவை தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சட்டோரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு அவளோட பர்த்டே என்னன்னு உனக்கு தெரியணும், நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்து நம்ம சட்டோரோ கிட்ட கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாப்பா நம்ம சட்டோரோ அப்பதான் தெரியும் நம்ம சட்டோரோ அண்ட் கையோ ரெண்டு பேருக்குமே ஒரே நாள் தான் பிறந்த நாள், March 2. ஸோ அதை தெரிஞ்சோன்னா அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிரும். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனோட டீச்சர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவான். இன்னைக்கு February 19 அண்ட் கையோட பர்த்டே March 2. ஸோ கையோவை நான் கடைசியா காப்பாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கிறனால March 1. எனக்கு இனில இருந்து March 1 வரைக்கும் பார்த்தனா கரெக்டா 11 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளேயே எப்படியாவது கையோவை நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம சட்டோரோ சொல்றான். அடுத்த சீன்ல நம்ம சட்டோரோ கையோவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போவான். பட் நம்ம கையோ அங்க இருக்க மாட்டா. ஆனா நம்ம சட்டோரோ இல்ல ஒரு ஏரோப்ளேனை பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியும் அங்க யூகி இருக்கான்னு. ஏன் சட்டோரோன்னு நம்ம யூகியும் கத்த நம்ம சட்டோரோவுக்கு ஒரு ஸ்மைல் வரும் பாருங்க. இன்னும் நம்ம சட்டோரோ யூகி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு அந்த சீன்ல தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகி அண்ட் சட்டோரோ ரெண்டு பேருமே யூகியோட வீட்டுக்கு போவாங்க. ரெண்டு பேருமே நிறைய விஷயத்த பேசிக்குவாங்க. அண்ட் நம்ம சட்டோரோவும் ரொம்ப நாள் கழிச்சு யூகிய பாக்குறதுனால பயங்கரமா அவன் கூட சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு கையோவை பத்தி தெரியுமான்னு நம்ம சட்டோரோ கேட்க, அண்ட் நம்ம யூகி இல்ல தெரியுமே, நல்லா தெரியுமே, ஆமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தானே படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகி கேக்குறான். ஆமான்னு நம்ம சட்டோரவும் சொல்றான். அப்பதான் யூகியோட புக்ஸ் ரேக்ல அடல்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறான். உடனே நம்ம யூகியும் போய் அதெல்லாம் டக்குன்னு மறைச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம சட்டோரவும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் நம்ம சட்டோரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி யூகி தான் கிட்னாப்பர் அப்படின்னு நம்ம சட்டோரோ கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போது அவங்க இந்த மாதிரி யூகியோட ரூம்ல ஏதாவது அன்ஈஸியா ஏதாவது ஃபீல் பண்ணியா, ஏதாவது பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் இந்த சீன்ல அதை அவன் நினைச்சு பாக்குறான். சரி டைம் ஆயிடுச்சு, நான் டின்னருக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சட்டோரோவும் யூகி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம யூகியும் நீ ரொம்பவே மெச்சூர் ஆயிட்ட போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சட்டோரவும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அண்ட் போற வழியில நம்ம யூகி இன்னுமே கிட்னாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னால நம்பவே முடியல. அப்போ உண்மையிலேயே அந்த கிட்னாப்பர் யாரு, அதை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன், அதோட கையோவோட திட்டையும் தடுத்து நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் நம்ம சட்டோராவும் கையோவை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போவான். பட் டோர் க்ளோஸ் ஆகிக்கிறது பார்த்தோன்னே இன்னுமே அவங்க வீட்டுல யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்ப்பான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கையோட பேக் அங்க இருக்கும். சரி என்னடா பார்க்கும்போது தெரியாம எதையோ மிதிச்சிருவான். என்னன்னு பார்க்கும்போது நம்ம கையோட கிளவுட்ஸ் அதை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அப்படியே அங்க காலடி தடங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்த்தா
அங்க ஒரு சின்னதா ஒரு ரூம் மாதிரி இருக்கும், ஸ்டோர் ரூம் மாதிரி. அந்த ரூம்குள்ளதான் அந்த காய எடுத்துறவங்கலாம் இருக்கு. அந்த ரூமை திறந்து பார்த்தா நம்ம கையோ வந்து படுத்து கிடப்பா. அண்ட் அவளை பாக்குறதுக்கு பயங்கரமா யாராலையோ டார்ச்சர் பண்ணப்பட்ட மாதிரி கிடக்குறா. ஸோ அவளோட உடம்புல நிறைய காயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம சட்டோரோ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்காய் போயிட்டு, கையோ உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம கையாவும் இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அமைதியா சொல்லுவா. சரி அப்படிங்கிற மாதிரி அவனோட ஸ்வெட்டரை கழட்டி நம்ம கையோவுக்கு போத்தி விடலான்னு போகும்போது, நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துவா. நம்ம சட்டோரோவுக்கு என்ன பண்ணே தெரியாம ஷாக் ஆகி நிற்பான். அண்ட் கரெக்டா அந்த இடத்துல நம்ம கையோட அம்மா வந்துட்டு, என்ன ஆச்சுடா தங்கம், இங்கே வந்து படுத்து கிடக்குற, இது வழக்கம் போலதானா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேசுவாங்க. நம்ம சட்டோரோவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும் கையோட அம்மாவை பார்த்து. சரி வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நம்ம சட்டோரோவை தள்ளி விட்டுட்டு நம்ம கையோவை எழுப்புறதுக்காக அவனோட அம்மா வந்து உள்ள போவாங்க. அண்ட் நம்ம கையாவும் எந்திரிக்க மாட்டா. வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி டெரரா பேசுவாங்க. நம்ம கையவும் டக்குன்னு பயந்து எந்திரிச்சு அவளோட அம்மா கூட போவான். நம்ம சட்டோரவும் எந்திரிச்சிட்டு டக்குன்னு இந்த மாதிரி, என்ன பண்றீங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க, அவ இந்த மாதிரி உள்ள பயங்கர காயத்தோட படுத்து கிடக்காளின்னு நம்ம சட்டோரவும் பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருப்பான். நம்ம கையோட அம்மாவும் வந்துட்டு, சரி இவ்வளவு கேக்குறானே என்ன இருந்துச்சுன்னு சொல்லிரு பேபி அப்படின்னு நம்ம கையோட அம்மா கையோவை பார்த்து சொல்றாங்க. அவளும் கொஞ்சம் கூட கூசாம கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்தே போறா. நம்ம சட்டோரோ என்ன பண்றதுன்னே தெரியாம வாய் அடிச்சு போய் நிக்கிறான். ஏன்னா கையோ சொல்றது பொய்யன்னு தெரியும், அதே நேரத்துல அவன் உள்ள பயங்கரமான டார்ச்சரை அனுபவிச்சிருக்கானும் தெரியும். பட் கையோவே நான் கீழே விழுந்துட்டேன்னு போய் சொல்லிட்டு போகும்போது அவனால என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நிக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம கையோட அம்மா இல்ல கையோவை போட்டு ஒரு ஐஸ் தண்ணிக்குள்ள முக்கிட்டு, இந்த மாதிரி உன்னோட உடம்புல காயம் அதிகமா இருந்தா என்னதான் வந்து தப்பா நினைப்பாங்க, அதனால இப்பவே உன்னோட காயம் மறைஞ்சு போகணும்னு போட்டு காயம் மறைஞ்சு போறதுக்காக கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கையோட வீட்டுல இன்னொரு பையன் இருக்கிறான். அநேகமா இது கையோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவனும் இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு, என்னோட சரக்குக்கு இந்த மாதிரி ஐஸ் தேவைப்படுது, அதனால எல்லா ஐஸையுமே அந்த பொண்ணுக்காக காலி பண்ணி தொலைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி மனசாட்சியே இல்லாம மிருகம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூல்ல லஞ்ச் மணி அப்படின்னு மணி கலெக்ட் பண்ணுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தும். அதுக்கு லீடரா வந்து நம்ம சட்டோரோவையும் கையோவையும் தான் போட்டிருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் மணி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சில பேர் கொடுக்கல, நாளைக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா பிரேக் டைம்ல நம்ம சட்டோரவும் அவனோட கிளாஸ் டீச்சர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பான். இந்த மாதிரி கையோவுக்கு நடந்ததை பத்தி சொல்லுறான். சோ இதை நீனும் பாத்துட்டியா, உனக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க, அப்ப வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நம்ம சட்டோரோ கேக்குறான். ஆமா எனக்கு தெரியும், பட் நீங்க எதுக்கு சொல்லல அப்படிங்கிற மாதிரி சட்டோரோ கேட்க, நான் சொன்னா இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே கையோவை ஒரு தனியான ஒதுக்கப்பட்ட பொண்ணா ஆக்கிடுவீங்க. இதுவும் தப்பு இல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சின்ன பிள்ளைங்க, அதனால இது வந்து நியாயமா எல்லார்ட்ட இருந்தும் காமனா இருக்கிறது தான். பட் நான் அதுக்கு அது நடந்துடக்கூடாதுன்னு தான் எதுவுமே சொல்லல. அதோட இந்த மாதிரி கையோவுக்கு 3 தடவைக்கு மேல நடந்திருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல. அந்த அகாடமிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏர் முடியும் போது கண்டிப்பா நான் அவங்கள விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா கையோவுக்கு இப்படி காரணமானவங்கள நான் ஏதாவது பண்ணியே தீர்வேன்னு அவங்க டீச்சரும் சொல்ல, நம்ம சட்டோரவும் மனசுக்குள்ள, என்னால அவ்வளோ நாள் வரைக்கும் தான் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இன்னும் 10-11 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் நான் கையோவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, நானே வந்து கையோவை காப்பாற்ற முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிருவான். அடுத்த சீன்ல நம்ம சட்டோரோ அண்ட் கையோ கலெக்ட் பண்ண லஞ்ச் மணியை நம்ம சட்டோரோ காணணும் அப்படின்னு அவனோட கிளாஸ் டீச்சரை சொல்லுவான். அப்போ ஒரு பொண்ணு எந்திரிச்சிட்டு, எனக்கு தெரியும், அதை எடுத்தது வேற யாரும் இல்ல, நம்ம கையோ தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து சொல்லிடுவா. உடனே நம்ம சட்டோரோவும், ஏய் என்னடி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகி நம்ம அந்த பொண்ணை வந்து திட்டுற மாதிரி போவான். சரி கோவப்படாதீங்க, எல்லாரும் அவங்களோட பேக்கை சேர்ந்து செக் பண்ணி பாருங்க, யார்கிட்ட அந்த மணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவனோட கிளாஸ் டீச்சர் வந்து சொல்றாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவனோட பேக்கை செக் பண்றாங்க, யார்கிட்டயுமே இல்லை. அண்ட் கையோ கிட்ட அந்த மணி வந்து இருக்குது. உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு, எனக்கு தெரியும், நான் தான் சொன்னோம்ல கையோட தான் அந்த மணி இருக்கும்னு, ஏன்னா நான் தான் பார்த்தனே அவன் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பேசிட்டு இருக்கேன். நம்ம சட்டோரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, நீ தான் அந்த மணியை எடுத்து கையோட பேக்ல வச்சிருப்ப, அண்ட் இப்போ நல்லா உன் மாதிரி பேசிட்டு இருக்கியான்னு கத்திடுவான். எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. உடனே நம்ம கென்னியும், ஆமா சட்டோரோ சொல்றதும் கரெக்ட் தான், கையோ எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம கையோவுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிரும். ஏன்னா நமக்காக ஒரு பையன் கத்துறான் அப்படின்னு நினைக்கும் போது. அண்ட் அந்த பொண்ணு இல்லை, எல்லாருமே அவளை ரொம்பவே சந்தேகப்படுற மாதிரி பார்த்தோன்னே அவளும் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிருவா. நம்ம சட்டோரை வேற கத்திடுவானா, ஸோ அதனால அவன் வந்து அழுவ போயிடுவா. உடனே அவனோட கிளாஸ் டீச்சரும், சரி நிறுத்துங்க, யாரே பணத்தை எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, இப்போ பணம் கிடைச்சிருச்சு, அதோட பணத்தை ஒருவேளை கையோவே எடுத்திருந்தாலுமே அவ தான் இதுக்கு லீடரு, ஸோ அதனால அவ எடுத்திருந்தது திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாது, அண்ட் இந்த விஷயத்தை இதோட மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானமா பேசி முடிச்சு வைக்கிறாங்க.
அடுத்த சீன்ல நம்ம சட்டோரோ அண்ட் கையோ ரெண்டு பேருமே அந்த மணியை கொண்டு சப்மிட் பண்றதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சட்டோரோ கிட்ட கையோவும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுவா. உடனே நம்ம சட்டோரோவும் எனக்கு தெரியும் நீ எடுத்திருக்க மாட்டேன், அதனாலதான் நான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம கையோவும் சின்ன வயசுல இருந்தே அவளுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகாது. ஒரு நாள் என்னோட பென்சிலை பத்தி அவ பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா. உடனே நானும் அவ பென்சிலை தூக்கி எரிஞ்சிட்டேன். அன்னில இருந்தே பயங்கர கோவம் அவளுக்கு என் மேல. இன்னொரு நாள் அவ கிறிஸ்மஸ் ட்ரீ பாக்குறதுக்காக என்ன அவளோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தா. நானும் போனேன். பட் அந்த ட்ரீயை வச்சு இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்காது, நீ ரொம்பவே ஏழை அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டே இருக்க. உடனே நம்ம சட்டோரோக்கு ஞாபகம் வரும். உடனே நம்ம கையோட்ட போயிட்டு இந்த மாதிரி சரி அப்போ இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் கிறிஸ்மஸ் ட்ரீ பாக்குறதுக்காக போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவனும் என்ன சொல்ற நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுவா. சரி அப்படிங்கிற மாதிரி அவனோட பேக்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு புது கிளவுஸ் எடுத்து நம்ம கையோ கிட்ட கொடுத்துட்டு இதை போட்டுட்டு வா, ஏன்னா பயங்கரமா குளிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அடுத்த சீன்ல நம்ம கையோ அண்ட் சட்டோரோ 2 பேருமே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பாக்குறதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு மலை மேல மாதிரி ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து நரி இருக்கும். ஜோடியா 2 நரி வந்து அவங்கள சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். நம்ம கையவும் ரொம்ப பயந்து போய் நம்ம சட்டோரோ கிட்ட போய் நினைக்குவா. அப்ப நம்ம சட்டோரோவும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் தனியா அனுபவிச்சேன், பட் இப்ப கையோட அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல அந்த நிறைய அவங்கள விட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கையோ அண்ட் சட்டோரோ 2 பேருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க அவங்க ரொம்பவே க்ளோஸ் ஆயிருக்கிறத. சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு 2 பேருமே பின்னாடி வந்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரியே முன்னாடி போய் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து பார்ப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ ஷைனிங்கா அவ்வளோ சூப்பரா வந்து இருக்கும். இந்த அழகான ராத்திரியில இந்த அழகான ட்ரீயை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ட்ரீயை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சட்டோரோவோட ஸ்கூலை காட்டுறாங்க. நைட் டைம்ல அவங்களோட கிளாஸ் ரூம்ல யாரோ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கென்யோ அண்ட் சட்டோரோவோட கிளாஸ் டீச்சர். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க.